Taste the Daily. ஜூலை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடப்பு நிதியாண்டின் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மக்களவை தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை எகிர வைத்திருக்கிறது இந்த பட்ஜெட். விலைவாசியை கட்டுக்குள் வைக்க ஏதாவது திட்டங்கள், அறிவிப்புகள் வருமா? தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு அதிகரிக்கப்படுமா என்பன போன்ற ஆயிரம் எதிர்பார்ப்புகளோடு இந்தியாவே காத்திருக்கிறது. இது ஒருபுறம் என்றால், மக்களவை தேர்தலுக்கு பிறகு அமைந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக தாக்கல் செய்யும் இந்த முழு பட்ஜெட்டில் பல்வேறு மாநிலங்களின் கோரிக்கைகளை உள்ளடக்கிய முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறுமா என்று ஆவலோடு காத்திருந்தாலும், கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 1 லட்சம் கோடி ரூபாயும், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பீகாருக்கு 30,000 கோடி ரூபாயும் வளர்ச்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்து வருகின்றன. இந்த கூட்டணி கட்சிகளின் ஆதரவால் தான் பாஜக ஆட்சியே நடத்தி கொண்டிருப்பதால் இந்த அழுத்தங்கள் பாஜகவை நெருக்கிக் கொண்டிருக்கின்றன. இதோடு சேர்த்து இந்த ஆண்டு இறுதியில் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பட்ஜெட்டில் அந்த மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க திட்டம் போட்டிருக்கிறது பாஜக. ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும் என்பதுதான் சஸ்பென்ஸ் ஆக இருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அறுதி பெரும்பான்மை இல்லாததும், அதிகளவு எண்ணிக்கையில் எதிர்க்கட்சியினர் இருப்பதாலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் பரபரப்பாக இருக்க போகிறது. எனவே இனி பாஜக தங்கள் இஷ்டம் போல எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர முடியாத நிலை ஏற்படுமோ என்ற சந்தேகத்தையும் கிளப்புகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். 2014ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் 60 நாட்களில் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என கூறிய இந்திய பிரதமர் மோடி, தற்போது மக்கள் நலனுக்காக எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடி ஆட்சி நடத்தி வருகிறோம் என மாற்றி பேசுவதிலிருந்தே எந்த அளவுக்கு அழுத்தங்களை உணர்ந்திருக்கிறது பாஜக என்பது புரிகிறது. மத்தியில் இந்த நிலைமை இருக்க, தமிழகத்திலிருந்து ஒரு 40 பேரை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறோமே, அவர்கள் என்ன செய்தி கிழிக்கப் போகிறார்கள் என்று தமிழக மக்கள் பெரும் எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்றனர். பெரிய உட்கட்டமைப்புக்கும் மருத்துவக் கல்லூரிகள் கட்டவும் கல்வித்துறைக்கும் குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்தால் பாராளுமன்றமே ஸ்தம்பிக்கும் வகையில் 40 எம்பிக்களும் என்னதான் செய்ய போகிறார்கள்? தொட்டுப்பார், சீண்டிப்பார் என்றெல்லாம் வாய்ச்சவடால் விட்ட கட்சியினர் ஓட்டு போட்டு டெல்லிக்கு அனுப்பி வைத்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள்? பதற்றத்தில் பாஜக ஒரு புறமும், குழப்பத்தில் இருக்கும் திமுக இன்னொரு புறமும் என்று மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரப்போகிறதா மத்திய பட்ஜெட்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.